டேய், அந்த க்ளீனிங் வேலைலாம் என்னாச்சு? மச்சான், அதெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு தான்டா இருக்காங்க. மச்சான், பேமெண்ட்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? அதெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. டேய், நாளைக்கு என்னென்ன பொருள் வாங்க லிஸ்ட்டு போட சொன்னேனே, போட்டியா? மச்சான், பசங்க எழுதிட்டு இருக்காங்கடா. ஹலோ மேடம், நாளைக்கு பொங்கல் வைக்க நீங்கள் தான் சீக்கிரமாக வரணும், புரிஞ்சுதா? சூப்பராக பண்ணிடலாம்டா. டேய், இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு இடத்த க்ளீன் பண்ணலாம், யாராச்சும் வாங்கடா. பண்ணு, நீயும் வாடா. முடியாது. அப்போ நாளைக்கு நீ காலேஜ் வரமாட்ட, நான்லாம் வரமாட்டேன். டேய், இந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ண சொன்னேன், நீ போய் பண்ணுறா. ஹெல்ப் பண்ணுறா. யா, நீ பண்ண மாட்டியா? என்னென்ன பொருள் வாங்க லிஸ்ட்டு போட சொன்னேனே, போட்டியா? அடித்து மூஞ்சிக்கிச்சுனா உடச்சி போடுவேன், ஒழுங்காக ஓடி போயிரு. அடியே, உங்களை தாண்டி. நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சீக்கிரமாக வரணும், வருவீங்களா இல்லை? சரி, அதெல்லாம் ஓகே. ஒரே ஒரு டவுட். சொல்லி தொலை. பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசியை ஊற வைக்கணுமா, ஊற வைக்கக்கூடாதா? நீ என்ன பண்ணுற? வீட்லேயே இரு. அப்போ நீ? நான் என் தலையில் மண்ணவரையில் போட்டு நானும் வீட்டிலே இருக்கேன். பார்த்துடா, கண்ணனை மண் வந்துட போகுது. மச்சான், மச்சான், வா மச்சான். இது யாரா? இவன் என் தம்பிடா. நான் கொஞ்சம் வெளியே வரைக்கும் போகணும், அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்துக்கோடா. ஓ, நீ போயிட்டு வா மச்சான், பார்த்துக்கிறேன். ஓகே மச்சான், நான் போயிட்டு வரேன். A few moments later. டேய், கடைக்கு போகிறேன், உனக்கு பிஸ்கெட்டை தான் வாங்கிட்டு வரவா? அண்ணா, அதெல்லாம் யாருண்ணா சாப்பிடுவா? புளிப்பு இருந்தால் வாங்கிட்டு வாண்ணா. தம்பி, வாடா போய் டிவி பார்க்கலாம். அண்ணா, அதெல்லாம் யாருண்ணா பாப்பா? அங்கே பாருண்ணா, 2 ஆண்டி சூப்பராக இருக்குது, வாணா போய் பார்க்கலாம். டேய், கேரம் போர்டு விளாட்லாமா? அதெல்லாம் வேணாண்ணா, ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு, வாமே போய் சைட் அடிச்சுட்டு வரலாம். மச்சான், வா மச்சான். தம்பி எப்படி? ஐயோ, உன் தம்பி எப்படியோ உன்ன மாதிரியே. அடியே கோமதி, என்னாச்சுங்க? நம்ம பையன் நம்மளை ஏமாத்திட்டாண்டி. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏதோ ஃபோன் வந்துன்னு எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போனாண்டி. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. எவ கூட பேசுகிறானோ? ஐயோ, என் பையனை ஏமாத்திட்டானே. இனிமே எப்படி இந்த ஊரில் நான் தலை நிமிர்ந்து நடப்பேன்? ஹலோ ஜாக்கி, உனக்கு என்ன வேணும்? யானைக்கு மூக்கு வேத்துருச்சுன்னா அது எப்படி துடைக்கணும் சொல்லு. என்ன உளற? சரி வேணாம், ஓனா எப்படி கொட்டாயிடும் அதையாவது நீ சொல்லு. என்ன பார்த்தா உனக்கு கேனப்பைய மாதிரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ். லாஸ்ட் 10 மினிட்ஸா? தம்பி, டைம் முடிய போகுதுப்பா, பேப்பரை கட்டிட்டு எழுது. சார், 1 மினிட் சார். One minute later. சார், ஓகே சார், தேங்க்யூ. ஆமாம், நம்ம எல்லா கொஸ்டினும் கரெக்டாக எழுதணுமா? 1 வேர்ட்ஸுக்கெலாம் ஆப்ஷன் கரெக்டாக போட்டோமா இல்லையான்னு தெரியலையே. மறுபடியும் பேப்பர் செக் பண்ணுறதுக்கு மட்டும் கேட்கலாமா? ஏதாச்சும் சொல்லிட்டானா? எல்லாரும் முன்னாடி ரொம்ப இன்சல்ட்டாக போயிருமே. ஹெட்லைன்ஸுக்கெலாம் அண்டர்லைன் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு பேப்பர் ஒழுங்காக கட்டணுமா? ஒழுங்காக கட்டணுமா இல்லை மாற்றி மாற்றி கட்டணுமான்னு தெரியலையே. பேப்பரை மறுபடியும் கேட்டு பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். சார் 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 டேய் பிளாக்கு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க? நான் என்னத்தை சொல்கிறது, எல்லாம் அவனால தான். அவனா? எவன் அவன்? நம்ம ஓனரு. நம்ம ஓனரா? அவன் கூட என்னடா பிரச்சனை உனக்கு? பின்ன டெய்லியும் என்னையே போட்டு போனா எப்படி இருக்கும் நீயே சொல்லு. உன்னையாச்சும் டெய்லியும் போடுறான்னு நினச்சி சந்தோஷப்படு. என்னெல்லாம் எதுக்கு வாங்கினானே தெரியல. டேய், என்னை துவைச்சி 1 வாரம் ஆகுதுடா. டேய், என்னடா பண்ணுறீங்க? வண்டாம்பாரி எச்சக்கலை. அண்ணன் எப்படி கவுக்கலான்னு திட்டம் போடுறீங்களாடா? அப்படிலாம் இல்லை பாஸ். சரிடா, போகலாமா? எங்கே பாஸ்? எங்கேயா? காலேஜுக்கு தான் பாஸ். என்னை துவைச்சி 1 வாரம் ஆகுது பாஸ். அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட்றா. பாஸ், ஒரு டவுட்டு. உனக்கு என்ன டவுட்டு? ஏன் பாஸ் எங்கே போனாலும் அவனையே கூட்டிகிட்டு போகிறீங்க? அது ஏன்னு கேட்டினா, அவன் எல்லா ஷர்ட்டுக்கும் மேட்ச் ஆகிறான். நீ அந்த மாதிரி கிடையாது. இப்போ அவன் சொன்னான் பார்த்தியா, என்னை 1 வாரம் துவைக்கலன்னு. அவனை பாரு, ஏதாச்சும் அழுக்காக இருக்கானான்னு. ஆனால் நீ அப்படி இல்லை, உன்னை 1 மணி நேரம் போட்டாலே ரொம்ப அழுக்காயிருவேன். அதனால தான் எங்கே போனாலும் நான் அவனையே கூட்டிகிட்டு போகிறேன் பாஸ். அவன் பாவம் பாஸ்.
ஆமாம் பாஸ், நான் பாவம் பாஸ். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை கூட்டிகிட்டு போங்க பாஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. இப்போ நாங்கள் முன்னாடி ஒரு இமேஜை ஷோ பண்ணுவேன். அதில் யாரை நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்லணும். ஓகே? ம். நான் ஹாஸ்பிட்டல் தான் ப்ரோ காப்பாற்றுவேன். எதனால் ப்ரோ ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுவேன்னு சொல்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஆக்டிவான பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் நோயாளிங்க தானே இருப்பாங்க. அவங்களால சீக்கிரமாக தப்பிக்க முடியாது இல்லையா? அதனால் நான் ஹாஸ்பிட்டல் தான் காப்பாற்றுவேன். குட். இப்போ உங்ககிட்ட ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ப்ரோ. புரியல. அதான் ப்ரோ. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, Do nothing. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. பேப்பர் வேற இல்லையே மச்சான், ஒரு பேப்பர் இருந்தா கூட. என்ன லட்கி? அட நம்மாளு. ஹலோ, சொல்லு பேபி. எங்க பேபி இருக்க? கிளாஸ்ல தான் டெஸ்ட் எழுத போறேன். ஓ அப்படியா? ஓகே பேபி. நீ எங்க இருக்க? நானும் டெஸ்ட் எழுத பேப்பர் வாங்க கேண்டீன் வந்திருக்கேன் பேபி. கேண்டீன்கா? மாமா கிட்ட சொல்லியிருந்தா பேப்பர் கடையே வாங்கிட்டு தந்திருப்பல்ல. நம்ம வாங்கினதே ஓசி, இதில் தருமம் பண்ணிருக்கலாம். தருமம் மூடிட்டு எழுதுறா. இங்கே சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேபி. நான் டெஸ்ட் எழுதிட்டு வந்து கூப்பிட்றேன். அப்பா சொல்லுப்பா. காலேஜில் நாளைக்கெல்லாம் டூர் போகிறாங்கப்பா. அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுப்பா. எவ்வளோ வேணும்? 2000பா. 2000மா? ஏங்க இங்க ஊர் சுத்தினது பத்தாதுன்னு வெளியூர்ல வேற ஊர் சுத்த போறானா? டூர் வேணா ஒண்ணு வேணா, பணத்தை வீண் பண்ணாதீங்க, கம்முன்னு வைங்க. அவ கிடக்குறா. என் புள்ள சந்தோஷத்தை விட பணமாடி எனக்கு பெருசு. நீ போயிட்டு வாப்பா. தேங்க்ஸ்ப்பா. தம்பி. அப்பா, பசங்க யாராச்சும் வராங்களா? பசங்களும் தான்ப்பா வராங்க. டீச்சருங்க வருவாங்களா இல்லை நீங்கள் மட்டும் போகிறீங்களா? டீச்சரும் தான்ப்பா வராங்க. அந்த பஸ் டிரைவர் நம்பர் கொடு, நான் கொஞ்சம் பேசணும். ஃபோன் நம்பர்? அப்பா ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் பிடிங்களேன். ஏன்பா? பிடிங்கப்பா சொல்கிறேன். அப்பா இப்போதாம்மா ஞாபகத்துக்கு வருது. டூர் வந்து தேர்ட் இயருக்கு தானாப்பா, எங்களுக்கு இல்லையா? நாங்கள் செகண்ட் இயர் தானே, நாங்கள் அடுத்த வருஷம் தான் போவோமா. ஓ அப்படியா? சரி சரி, நீ அடுத்த வருஷம் போகும்போது கேளு, அப்பா தரேன். என் புள்ள சந்தோஷத்தை விட பணமாடி எனக்கு பெருசு. நீ போயிட்டு வாப்பா. அத்தை. தம்பி, பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. உட்காருப்பா. ம். ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். தம்பி. அத்தை. இல்லத்த பரவாயில்ல. அது இல்லப்பா. அட இருக்கட்டும் இந்த பரவாயில்ல. உனக்கு இல்லப்பா, அவன்கிட்ட கூட. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. மாமா. மாப்பிள வா மாப்பிள, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாப்பிள வந்துக்கிற? அதான் மாமா வீடு கட்டிகிட்டு இருந்தோம்ல, வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. அப்பா கிரகப்பிரவேசத்துக்கு இன்விடேஷன் வச்சுட்டு சொன்னார் மாமா. ஓ அப்படியா? சரிப்பா சரி. சரி மாமா, எல்லோரும் வந்துடுங்க. கண்டிப்பாக வர மாப்பிள. அப்போ நான் கிளம்புறேன் மாமா. சரி மாப்பிள, நல்லது. 1 hour later. யோசிங்க, நம்மளால முடியாது எதுவும் இல்ல. யோசிங்க, ஆளுக்கா யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது, இன்னொருத்து கூட வாழ விடக்கூடாது. நம்மளா முடியும். யோசி, ஒன்னால முடியும். யோசி, யோசிங்க, 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 யோசிங்க. மச்சான் நாளைக்கு தலைப்பட ரிலீஸு, டிக்கெட் எடுத்தாச்சே இல்லையா? மச்சான் சும்மா இல்லை, 10 டிக்கெட்டு நம்ம தான். இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம தான். மச்சான் நாளைக்கு தலைப்பட ரிலீஸ்ரா, டிக்கெட் எடுத்தாச்சா? டேய் வாயிலடி வாயிலடி. தரிசன டிக்கெட்டு வாங்கியாச்சான்னு கேளு. என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி. அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுருக்கி. இந்துமதியை சொன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா சுருக்கி